கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கும் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன் என்றார். 5ஆவது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நம்ம இருந்த வண்ணமாக எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மீண்டும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னா இந்த மறுபடி பிறந்தவர்கள் மாத்திரம் அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்க முடியாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம இந்த முகவரியாக தான் அதில் நம்ம பேசணும். நிறைய பேர் என்னோட ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ரொம்ப குழம்பி போயிருந்தோம், இப்போ எங்களுக்கு அது தெளிவு உண்டாச்சு என்று நிறைய பேர் என்னோடு கூட பேசினாங்க. சபை முடித்த உடனே கூட இந்த சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் கொண்டு வருகிற ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அவங்க பல தடவை நான் இந்த ஞானஸ்தான செய்தியை ஏதாவது ஒரு இடத்துல தெளிவாக கேட்கணுன்னு நாங்கள் விரும்பினோம். ஆனால் வந்த இடத்துல நீங்கள் அதை பேசுனீங்க, அது நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு அல்லேலூயா. எனக்குமே நம்ம சத்தியத்தை நம்ம பேசணும். இந்த கிருபையினால் நமக்கு சென்னையில் ஒரு டிவியில் ரேமா என்கிற டிவிலையும், இங்கே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாய் குட் நியூஸ் என்கிற 2 டிவிலையும் அந்த சத்தியங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. இங்கே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை தினம் ஒவ்வொரு திங்கக்கிழமை 6லிருந்து மாலை 7:30 வரை அது ஒளிபரப்படுகிறது. சென்னையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை அது காரியங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. விசுவாசிகள் என்ன செய்யணும்னா, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது சாதாரண காரியம் கிடையாது. நீங்களே இந்த செய்தி கட்டிட்டு நீங்களே வச்சிருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, அதாவது ஒருத்தர் ஞானஸ்தானம் நடத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம், அழகான வசனம். உங்களுடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினேன். எது நடத்தும்? நம்மை நடத்துவது சத்தியம்தான், நம்மை நடத்துவது உபதேசம்தான். தேவனுடைய வசனம் தான். எப்படி நடத்தினாங்களா? நன்றாய், தவறாக அல்ல. சில நேரங்கள் நம்மளுடைய குடும்பத்தை கூட நம்மளால் சரியாக நடத்த முடியாது. சில சொல்வது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என் குடும்பத்தை நான் சரியாக நடத்தலேம்பாங்க, எங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்தலேம்பாங்க. ஏன்? இன்னும் சிலரை பார்த்தா நாங்களே சரியாக நடக்கலேம்பாங்க. ஆனால் தேவ வசனம் எதற்குன்னா, நம்ம சரியான பாதையில் நடத்துவதற்கு. அல்லேலூயா. சரியான பாதையில் நம்மை நடத்துவது. ஆகவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கேட்க மாத்திரமல்ல, தெரிந்தவர்கள் அறிமுகங்கள் ஆனீங்கன்னா யாராவது ஒருவருக்குள்ளாக அதை தெளிவு உடம்பாகும்போது அவர்கள் மறுபடி பிறக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இங்கே நம்ம யூடியூப்பில் கூட வேகமாக பரவுது. எனக்கு ஆச்சரியம்தான். அது வேகமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது நிக்கோதேமு ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறான்னா, அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னா ஒருத்த வரல, சபையாரோடு வந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா. வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தனியாக வந்திருக்கிறான். அவன் தேவாலயத்தின் போதகராக இருப்பதனால எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. வந்து சொல்லும்போது, ஏனெனில் ஒருவனும் தன்னோடு தேவன் இராவிட்டால்
நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமாம், நீ சொன்னது உண்மைதான், நான் தேவனிடத்தில் வந்தவன் தான், தேவன் உன்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே பரிசுத்தாவினுடைய கிரியை இருக்குது, அதனால் நீ சொல்கிறபடி அற்புத அடியால் நடக்குனால அப்படி தான் சொல்லணும். சென்னையிலேருந்து ஒரு விசேஷ ஊழியக்காரனை நம்ம அனுப்புகிறோம், கூப்பிடுறோம். அவர் வந்து சில அற்புத அடியாலெல்லாம் நடக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உண்மையிலே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, அதில் தான் இந்த அற்புத அடியால் நடக்குது, ஜனங்க அபிஷேகம் பெறாங்கன்னு அவர் என்ன சொல்வார்? ஆமாம், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், என்னை அபிஷேகப்படுத்தினார், எனக்கு கிருபாவரங்களை தந்தார், தேவ கிருபைனால அந்த அற்புதம் நடக்குன்னு அவன் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு இவன் கேட்குறதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஒரு லேச்சுங்களே லூயா. ஆண்டோடைய எண்ணம் எப்படின்னா, இவன் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறானே, எல்லா காரியம் தெரிஞ்சு ஒரு காரியம் தெரியாமல் இருக்கிறானே, அதுதான் ஆண்டோடைய எண்ணம். அதனால் எல்லாம் தெரிந்த இவனை சார்ந்த அந்த ஜனமும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டோடைய பாரம். அதனால் ஆண்டவர் இந்த பதிலை சொல்லாமல் நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு லேச்சுங்களே லூயா. சில நேரம் நம்ம சொல்கிற கேள்விக்கு ஆண்டு பதில் செய்ய மாட்டான். சமாரியா பெண்ணிடத்தில் தாகுது தண்ணி தான் கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறான், நீர் வந்து யூதனாக இருக்க, நாங்கள் சமாரியர் இருக்க, ஒன்று கலந்து கொள்ளாதெல்லாமே சொல்லும்போது அப்படியே வரும்போது, நீ கேட்கிறவர் என்று இன்னார் என்பதை நீ அறியாமல் இருக்கிற, நீ ஒரு வேளை அப்படி கேட்டான்னா ஒரு காலமும் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை தருவார். அல்ல சொல்களே இல்லையா. அப்போ உடனே அவன் என்ன செஞ்சான்னா, குடத்தை கீழே வச்சுட்டு, அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு என்ன செய்யுங்க, நான் மீண்டும் வந்து முண்டு கொள்ளாதபடி, மீண்டும் எனக்கு தாகம் எடுக்காதபடி அந்த தண்ணீரை அப்படின்னு கேட்குறான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. கேட்டவர் இவர் தான், நீ கேட்டால் தரேன்னார். இப்போ என்ன கொடுத்துருக்கணும் இல்லையா. ஆண்டு என்ன சொன்னார்? உன் புருஷனை என்ன செய்ய கூட்டுவான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. சில கேள்விகளுக்கு ஆண்டு சமூகத்தில் வித்தியாசமான பதில். ஏன் அப்படின்னா, அவளுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரணும். மனமாற்றம் வரணும்னா உண்மை பேசணும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. தன் தவறை உணர்ந்து பேசணும். ஆகவே அவள்கிட்ட அப்போ தான் அந்த ஜீவ தண்ணீர்கள் அவளுக்குள்ளே ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடி ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவன் புருஷனை கூட்டுவான் அப்படிங்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிற? உண்மையை சொல்கிறான். அப்போ என்கிட்ட 5 இப்போ புருஷன் இல்லைன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறார், ஏற்கனவே தன் பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவனும் உன் புருஷன் கிடையாது. ஒரு அலேச்சுங்களே இல்லையா. உண்மையை அவள் ஒப்பு கொடுத்த உடனே அவளுக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டது. தாகம் தீர்க்கப்பட்டு உடனடியாக அவள் கிராமத்தையே இயேசுவிடத்தில் கொண்டு வந்துட்டான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. கையில் வைத்த துணுகளே இல்லையா. பல இடங்களிலே நாம் சொல்வதற்கு ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், நம்ம உண்மையை பேசணும், நம்முடைய பாவத்தை சொல்லணும், மறுபடி பிறக்கணும் என்பது தான் தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். நாம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டுடைய ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நல்ல பிரசங்கிக்கூடியவர்களாக இருந்தாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. தேவ ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருந்தாலும் அதிலும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆக எப்படி பிரயோஜனமாக இருக்கணும்னா, அவர் விரும்புகிற மனம் திரும்புதல் உண்டாகணும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அதை மறுபடி பிறக்கிற அனுபவம் உண்டாகும். இப்படி தான் சிலுவையில் பார்த்தீங்கன்னா, நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும்போது ஒரு கல்லை என்ன செய்கிறான்? ஆண்டோடு அவர் ஒரு கல்லன் பரிகாசம் பண்ணும்போது, ஏயா அவரை பரிகாசம் பண்ணுறேன், நாம் தகாதது செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அவர் தகாதது ஒன்றும் செய்யலை, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்று அறிக்கை செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறாருன்னா, ஆண்டவரே உடைய வருகை வரும்போது அடியேனை நினைத்தரலும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அடியேனை நினைத்தரலும்.
ஆனால் எல்லா பிரசங்கக்கிற நிறைய பேர் பாருங்கள், பெந்தகோஸ் சபையில் கூட அநேக பாஸ்ட் பாருங்க, கள்ளன் பரலோகராஜ்யம் போனான், கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா என்று இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுவதை நாம் பார்க்க முடியும். அவன் என்னத்தை கேட்டால் கர்த்தர் என்னத்தை சொன்னார், இன்னும் ஆண்டு அவன் கேட்டது வருகை வரும்போது என்னென்ன செய்யுங்க நினைங்க. ஒரு அலைய சொல்லுங்க, அல்லேலூயா. வருகை வந்ததானா? இதுவரை வருகை வரல. அவன் சொன்னபடி சொன்னதுக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்ப? பரதேசில இருப்பாய் அப்படின்னார். அது உண்மைதான். பரலோகராஜ்யம் போல பரலோகராஜ்யத்தில் ஏறினவர் இறங்கினவர் இயேசுவை தவிர வேற யாருமே இது வரைக்கும் என்ன செய்யல, போகல. ஒரு அலைய சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபம் பண்றோம் இல்லையா? பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம், வருவதாக. அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் வரல. அதை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா. அப்போ எங்கே இருந்தான்? பரதேசி என்பது 3 இடத்துல தான் பைபிள் வருது. அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஜீவிதத்தில் அவன் அந்த 3ஆம் வானக்குள்ளாக பரதேசிக்குள்ளாக கடந்து போனான். கள்ளனிடத்தில் இயேசு சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படத்தில் விசேஷத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன், பரதேசில் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவ வச்சத்தின் கனியை நான் புசிக்க அவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேங்கிறார். ஆனால் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா தோட்டம் என்பதே பரதேசி தான். ஒரு அலைய சொல்லுங்க, சபை என்பது ஒரு பரதேசி தான். பாதாளமும் பரதேசி தான். 7 வகையான பரதேசி சொல்லப்படுகிற அர்த்தமுள்ள பிரதேசம். அப்ப இவன் எங்க இருந்தான் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனாரு. அந்த மேல் பாதாளத்தில் தேவன் அவனை அழைத்து கொண்டு போனார். ஒரு அலைய சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. மேல் பாதாளம் வேற, கீழ் பாதாளம் வேற. பழையபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதை 3 நாள் உயிர்த்தெழுந்த 3 நாள் போறார் இல்லையா, அது வரையும் பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருப்பாங்க. துன்மார்க்கனும் பாவியும் தள்ளப்பட்ட தூதனும் கீழ் பாதாளத்தில் இருப்பாங்க. அதுதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது, என் கீழ் பாதாளத்திற்கு என் ஆத்துமாவை தப்பிங்க அப்படின்னான். யாக்கோபு சொல்லும் போது, இந்த முதிர்ந்த வயதில் என்னை நரமயிரோட பாதாளத்தில் என்னை இறக்க பார்க்குறீங்களே, அப்படி மேல் பாதாளம் சொல்கிறான். இந்த மேல் பாதாளத்தில் தான் அவன் இருந்தான் தவிர பரலோக ராஜ்யம் போகலை. ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுதும் போது மரியாள் தேடிட்டு போகிறான். மரியாள் தேடி போடும்போது தோட்டக்காரனோ எப்படி நினைக்கிறான். அப்புறம் கண்டுபிடிச்சிடுறான். போதகர் என்பதை அறிந்து கொள்கிறாள். அவள் தொட போகிறாள். தொட போகும்போது ஆண்டு சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீ என்ன தொடாது, நான் இன்னும் பிதாவிடத்தில் போகலை. ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ அதுவரையும் அவரும் பரலோக ராஜ்யம் போகலை. அதுக்கு பின்பு அவர் இந்த சிறையாக்கப்பட்ட ஜனங்களை சிறையாக்கி, அப்போதான் அதிலிருந்து தான் அந்த பரதேசி மேலே கொண்டு போய் வைத்து, அதற்கு பின்பு 40 நாட்கள் தரிசனமானார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. கையில் ஒரு சொல்லுங்களே, அல்லேலூயா. அதில் தோமாவுக்கு முதல் தடவை தரிசனமாகும் போது அவன் கிடையாது சீசலோடு கூட. 2வது முறை, ஏன்னா அவன் சந்தேகப்பட்டான், நம்பல. 2வது முறையும் தோமாவுக்கு தரிசனமானார். தரிசனமானும் போது நம்பல. அப்பதான் சொல்லி என்ன தொட்டு பாருன்னாரு. ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. என் கையா பாருப்பா, விழாவில் குத்த பாருப்பா. ஏன்னா அவர் மேலே போயிட்டு கீழே வந்துட்டார். ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. அதனால எந்த காரியங்களும் தவறாக உபதேசிக்கும் போது நம்மை அதை சரியாக என்பதை புரிந்து கொள்ளவே. அதே சமயத்தில் கள்ளன் அப்படின்னா அவன் நியாய பிரமாணத்தின் வாழ்ந்த கள்ளன். நியாய பிரமாணத்துக்கு பின்புதான், இயேசு உயிர்த்தெழுந்த பின்புதான் மத்திய 28 இதை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே
ஞானஸ்தான குடு என்கிற புதிய உபதேசத்தை இயேசு உயிர்த்தெழுத பின்னாடி தான் நமக்கு தராது. அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அதனால் நியாயப்பிரமாணத்தின் காலம், இயேசு உயிர்த்தெழுகிற வரையும் நியாயப்பிரமாணத்தின் காலம்தான். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் தான் இருந்தான். அதனால அவன் தவறை உணர்ந்தான். அதுக்கு பின்னாடி வருகை வரதா போறானா இல்லையோ, அது ஆண்டுடைய சித்தம்தான். ஆனால் கள்ளஞானஸ்தானம் எடுத்தானா அப்படி என்பதற்கு அங்கே எந்த பேச்சுக்கு இடம் இல்லை. உபதேசமே அதற்கு பின்பாக தான் வந்தது. அதனால பிதா குமாரன் பரிசுத்தாவின் குமாரன் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டுள்ளதால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அதை தான் இப்படி சொல்றாரு. அப்பா, நீ மறுபடி பிறக்கணும், நீ ஜலத்தில் பிறக்கணும், நீ ஆவியில பிறந்தாதான் நீ மறுபடி பிறந்தா நீ பார்க்கலாம், நீ ஆவியிலும் பிறந்தால் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இந்த கீழே அந்த பகுதி வாசிங்கன்னா பிறப்பை குறித்து நல்லா தெரிந்தவன் தான். வயது 69-70 வயது என்று வேத பண்டிதர் சொல்கிறாங்க. எப்படி பிறக்கணும், பிறப்பை குறித்து தெரியும். ஒரு குழந்தை 9 மாத காலம் அளவும் தாயினுடைய கர்ப்பத்தில் மறைந்திருந்து அந்த குழந்தை பிரசவ காலங்களில் முழுமையாக வெளிப்பட்டு முழுமையாக வெளிவருவது தான் பிறப்பு. அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அது அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவன் மாம்சிகப்படி சிந்தித்தான். எப்படி ஒருவன் முதிர்ந்த வயதுள்ளாகியில் தாயின் வயிற்றில் உள்ளே போய் திரும்பி எப்படி பிறக்க முடியும்னாரு. அதான் சொல்லாரு, எப்பா ஜலத்தினால பிறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அந்த நாட்கள் இந்த பசுமாடெல்லாம் வளர்த்துருப்பீங்க. அதில் சனியாக 9 மாத காலம் இருக்கும்போது அந்த பிரசவ காலங்கள் ஈனுகிற அந்த காலங்கள் வரும்போது முதல்ல அதே முகம் மாத்திரம் தெரியும்னு வச்சுடுங்களேன். அப்போ கண்ணு குட்டி போட்டுச்சா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் முகம் தெரியுது. அப்போ மறைந்திருக்கிற பொருள் வெளியே வரணும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கால் தெரியும், ஆச்சா இல்லை. அப்புறம் கம்ப்ளீட் அந்த கண்ணுக்குட்டி தாயினுடைய அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தால் தான் பிறந்தாச்சின்னு சொல்ல முடியும். உடலே சொல்களே, ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் என்பது அதுதான். ஜலத்திற்குள்ளாக நம்முடைய சரீரங்கள் கம்ப்ளீட்டாக தெரியாமல் உள்ள மூழ்கி அதிலிருந்து வெளியே வருவது தான் பிறப்பு. உடலே சொல்களே, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டு சொல்கிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கவில்லை என்றால் நீ பரலோக ராஜ்யத்தை நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்கிறார். சில கேட்பாங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரா அப்படின்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு கலிலேயாவில் பிரசங்கிக்க பண்ணும்போது யோவான் ஸ்தானங்கள் யோர்தானிலே ஞானஸ்தானம் கொடுத்துட்டு, தேவாலயத்தில் அல்ல, திருச்சபையில் அல்ல, ஒரு கட்டிடத்திற்குள்ளாக அல்ல, அவன் யோர்தானிலே ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ இயேசு தன்னை தாழ்த்தி 3 நாள் நடைப்பயணமாய் சென்று அவனிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். நீங்கள் இப்போ திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் மனம் திரும்பலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ, எனக்கு பின்னே வருகிறவரும் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், என்னிலே வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு, அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி தமது கோதுமை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியை சுட்டரிப்பார் என்றார்.
அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தான் அருகே அவரிடத்தில் வந்த. நல்லா கவனிங்க, இந்த ஞானஸ்நானம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யாருமே இயேசுவை பார்க்கல பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இயேசு ஒரு தெய்வம், தன்னை தாழ்த்துறார். தான் சிருஷ்டித்த மனிதனிடத்தில் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக நடந்து போகிறார். ஒரு அலேச்சுகளே இல்லையா? இது இல்லை என்று சொல்லுகிறவர் ஒருவேளை இயேசுவை காட்டில் பெரியவளதாக இருக்கணும். ஆனால் இயேசுவே இந்த உலகத்திற்கு அவர்தான் தெய்வம், அவர்தான் ரட்சணிய கொம்பு. அவரே தன்னை தாழ்த்துறாருன்னா அவரை காட்டில் நம்ம பெரியவங்க கிடையாது. ஒரு அலேச்சுகளே இல்லையா? ஒருவன் உண்மையாக இயேசுவை பிரசங்கிக்குரியவனாக இருந்தார், ஒரு உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவனாக இருந்தார், அது ஒருவன் உண்மையான தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியராக இருந்தால் இயேசுவை போல ஜீவிப்பார். உரலே சொல்லுங்களே இல்லையா? சத்தமாக சொல்லுங்களே இல்லையா? இங்கே நல்ல கவனிங்க. அப்படி சொன்ன பின்னாடி அங்கே என்ன நடக்குது வாசிங்க பார்ப்போம். யோவான் அவருக்கு தடை செய்து, இப்ப தடை செய்யறான் பாருங்க. ஞானஸ்நானம் என்றாலே தடை வரும். இயேசுவுக்கே தடை வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா? ஏதோ ஒரு ரூபத்தில் தடை வரும். நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பல தடைகள் எனக்கு வந்தது. இனி நிறைய பேர் ஏன் எடுக்கலை அப்படின்னா தடை. அடுத்த வருஷம் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம், ஏதாகிலும் தடை சத்துரு கொண்டு வருவார். உலகத்தை உண்டாக்கின உலக ரட்சகருக்கே அந்த தடை வந்துச்சு. அப்போ நமக்கு வராமல் இருக்குமா? தடைகளை மீறி எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா? இப்போ யோவானுடைய வேலையை ஞானஸ்நானம் கொடுப்பது தான். ஆனால் தடை பண்ணி வாசிங்க. நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதி ஞானஸ்நானம் என்கிற நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா? ராகலி ஞானஸ்நானம் எடுக்கிறான்னா அதுக்கு இடம் கொடுக்கணுமா? தடை பண்ணிடக்கூடாது, இடம் கொடுங்கிறார். இப்படி நீதியை நிறைவேற்றுகிற ஒரு சூழ்நிலை என்று ஆண்டவர் தன்னை தாழ்த்துறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு பழைய ஏற்பாட்டு காலங்களில் தீர்க்கதரிசனமாக சில வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் ஒழித்திருப்பார். இப்படி பிறப்பார், இப்படி வருவார், ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்படுவார், இப்படியெல்லாம் நிறைய தீர்க்கதரிசனம் எழுதியிருப்பாங்க. ஆனால் வானத்திலிருந்து எந்த சத்தம் உண்டாகலை, எந்த இடத்துல உண்டாகலை. புதிய ஏற்பாட்டு காலங்களில் கூட அந்த 30வது வயதில் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அந்த 30வது வயதில் பிறப்பை குறித்து சொன்னாங்க, பரலோகத்தில் சத்தம் உண்டாச்சு. மற்றபடி எந்த இடங்களிலும் எந்த சத்தம் வரவே இல்லை. ஒரு அலேச்சுகளே இல்லையா? ஆனால் இந்த இடங்களில் பாருங்க, இப்பொழுது அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பாப்போம், சீக்கிரமா வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். அப்பொழுது அவன் இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, அப்ப இறங்கினார். அப்பதான் ஏற முடியும். ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே ஒரு அலேச்சுகளே இல்லையா? அப்ப குளத்துக்கு போனாதான் குளிச்சுட்டு கரையேற முடியும், கடலுக்கு போனாதான் குளிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கரையேற முடியும். அப்ப யோர்தானிலே இயேசு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இயேசுக்கு எப்போதான் வானம் திறந்துச்சுன்னா ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி தான் வானம் திறந்தது. ஒரு அலேச்சுகளே இல்லையா? ஒருவர் சரியான ஞானஸ்நானம் எடுக்கிற வரையும் வானம் அடைக்கப்பட்டிருக்கும். ஒருவர் சரியான வசனத்தின்படி வாழ்ந்து ஞானஸ்நானம்
எடுப்பான் என்றால் எப்போ எடுக்கிறேன்னா அன்றைக்கி தான் வானமே திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அஞ்சியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு அலே சொல்லலே. அல்லேலூயா. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் இவர் என்னுடைய நேசகுமாரத்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன் எங்கிருந்து சத்தம் உண்டாகுமா? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாவதை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இவர் மேல நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக, மறுப மணலத்தான் சொல்றாரு, பிரியமாக இருக்கிறேன். ஆக ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. அதை இன்னொரு காரியம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவராலும் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஏன்னா அபிஷேகத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். ரெண்டாவதாக அவர் வளர்ந்த விதம் ஆவிலே வளர்ந்தார். ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நசரான இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அவரை நிரப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ இங்கே ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி இயேசுவின் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் உயர்த்தி சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக ஞானஸ்நானம் எடுத்து நல்ல கவனிங்க. பரிசுத்தாவினால கர்ப்பம் தரிக்கப்பட்டவர், பரிசுத்தாவினால வளர்ந்தவர், பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவர். அதெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆனாலும் அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு அடையாளமாக மீண்டும் பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் அமர்ந்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படி என்றால் அதான் சொல்றாரு, நிக்கோதேமுக்கு ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெறலைன்னா அவன் பிறக்கவில்லை என்றால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். அல்லேலூயா. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றாங்கன்னு கிடையாது. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஞானஸ்நானுக்கு எடுத்து முன்பாக 2 பேர் என்ன போகிற வாரம் சொல்லிட்டேன். ஒன்று குருணிகளும் இன்னொன்று சவுல் மாத்திரம்தான். வேறு எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி அபிஷேகம் பெற்றாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துருக்க மாட்டாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுருப்பாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வார். ஆனால் பைபிளை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை என்ன செய்யும்? போதிக்கும். ஒருவன் அபிஷேகத்தை பெற்று அவனை சத்தியத்திலே அது அவனை போதிக்கலைன்னா அது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கிடையாது. ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிறவர். அந்த அபிஷேகம் ஞானஸ்நானம் இல்லை என்று சொல்லுகிற அபிஷேகமா இருக்குமா? சத்தியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் இருக்குமா? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்ப சபையில ஒரு சகோதரி அபிஷேகப்பட்ட அந்த குணம் தேமனம் பண்ண அபிஷேகம் பெற்றாச்சு. எங்கள் ஊழியர் சொன்னாங்க, ஞானஸ்நானம் தேவையில்லை, அபிஷேகம் பெற்ற உடனே எல்லாமே வந்தது அப்படின்னு. ஆக நான் தெளிவாக சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பின்பு குறித்த காலங்களில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபை போயிருக்கிறாங்க. ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி தான் வாழ்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், இயேசுடைய தாயார் இயேசுவை பெற்றவங்க எப்படி பெற்றாங்க? பரிசுத்தாவினால கர்ப்பம் தரிக்க. அப்போ உள்ள அனல் இருக்காதா? அனல் இருக்கும். அதே சமயத்தில் எலிசபெத்தை 6 மாத காலம் யோவான் இருக்கும்போது இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது அது யோவான் கர்ப்பத்துக்குள்ளேயே ஆவிலே துள்ளினான். ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் இவங்க இந்த இயேசுடைய தாயார் மரியாள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் அமர்ந்து பரிசுத்தாவியானவருக்காக காத்திருந்தார்கள். ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. அம்மா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா எதுக்கு அபிஷேகம்? நான் யார் தெரியுமா? இயேசுவின் தாயார். நான் பரிசுத்த ஆவியானால கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன்.
நான் வாழ்த்தும் போது யோவானே உள்ளுக்குள்ளே துள்ளினா, எனக்கு இன்னும் அபிஷேகம் தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அம்மா 121 பேரோட அமர்ந்து அந்த அபிஷேகத்தை காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். மேல் வீட்டிலே முதலாவது பெண்டிகா சபை. ஒரு அலேச்சன்களே, அல்லேலூயா. முதலாவது புதிய காலத்து தாய் சபை என்பது இந்த மேல் வீட்டறை சபை தான் தாய் சபை. ஒரு அலேச்சன்களே, அல்லேலூயா. மேல் வீட்டறை ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனான யூதாவும் தங்கி இருந்தார்கள். யாருன்னா யூதா யாரு? இயேசுவின் சகோதரன். இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அடுத்தது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட சகோதரிகளும் கூட ஒருமனப்பட்டு ஒரு அலைச்சல்களே, அல்லேலூயா. எதற்காக? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்காக. அவங்க ஒரு விசுவாசிகளை போல, பேதுரு தான் அன்றைக்கி தலைமை. அந்த மேல் வீட்டறையில் தங்களை தாழ்த்தி அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்து அந்த 120 பேர் மேலே அக்னிமயமான நாவுகள் அமர்ந்து அவர்கள் ஆவில நிரம்பி கர்த்தரை பாடி துதித்தார்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆக ஞானஸ்நானமும் அவசியம், அபிஷேகமும் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் ஆர்சி சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அவர் வக்கீல், பேர் எனக்கு ஞாபகம் கிடையாது. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் என்று எல்லோரும் போனாங்க. போன இடத்துல 2 கேள்விகள் மாத்திரம் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு கேள்வி என்னென்னா, பெந்தகோஸ்து சபைக்காரங்க விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களே, அது சரியா தவறா? அவர்கிட்ட போது அவர் ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிறார். அவர் எப்படி அந்த வக்கீலுக்கு ஏற்றபடி பதில் சொல்கிறாங்கன்னா, ஆமாம், அவங்க ஏன் சொல்லாமல் இருப்பாங்க? நான் வரும்போது காம்பவுண்ட் மேலே இயேசுவின் சிலை ஒன்று பார்த்தேன், மரியாளுடைய சிலையும் பார்த்தேன். நீங்கள் முத்தமிட்டு இருக்கிற பெயிண்ட்டே காணாமல் போயிருக்கு. குஷ்டரோகி போல் 2 பேர் கிடக்குறாங்க. அப்போ எப்படி சொல்லாமல் இருப்பாங்கன்னு அப்படி மலப்பலாம் ஒரு பதில் சொல்லிட்டார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேண்டான்னு சொல்லலை, அது வேணும்னு சொல்லலை. அடுத்த கேள்வி, மூழ்கி ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறதே, அது சரியா தவறா? சரிதான். எப்படி? மூழ்கி ஞானஸ்நானம் தான் உண்மை. இயேசு 30வது வயசில் ஞானஸ்நானம் எடுத்தார், 33 வயசில் செத்து போயிட்டார். எப்படி? அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த செத்து போயிடுவீங்க. ஞானஸ்நானம் உண்மை தான். எப்படி பேசுகிறாரு பாருங்க. 30வது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், ஞானஸ்நானுக்கு பின்ன 3 வருஷம் தான் வாழ்ந்தார், பின்ன செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போ ஞானஸ்நானம் எடுத்தா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு ஜனங்க ஞானஸ்நானம் எடுக்காமையே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், நான் அதை சிந்திக்கும் போது, செத்து போன்னு சொன்னார், ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சாகணும். ஒரு அல்லேலூயா. பாவத்துக்கு என்ன செய்யணும்? சாகணும் என்பதற்கு அவர் அப்படி சொல்லி உழைப்பிட்டு போயிட்டார். ஆக பல விதத்தில் கேட்பாங்க. ஆனால் பைபிளை நமக்கு தெளிவாக இருக்கு. சத்தியத்தை சத்தியத்தின்படியாக பேசணும்.
கடைசி நாளில் நம்ம இந்த பாரத்தை அறிந்து சிலரால் ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு அலைச்சல்களே அல்லையா? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரான்னு கேட்பாங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் என்பதற்கு மத்திய 3ஆம் அதிகாரம் தெளிவா பதில் சொல்லும். இப்போ ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இப்ப நல்ல கவனி, இதை நல்ல கவனிங்க. நம்ம சிலர் சொல்லணும்னா பதில் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்க இது இருக்கா? பைபிள் இருக்கு. நான் ஒரு முறை மூங்குடி கிராமத்தில் ஊழியர் செய்து என் மண்ணுடைய அக்கா வீட்டுக்கு போன கருங்கல்ல பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அந்த ஊரை சார்ந்தவன் தான். நான் அத்தான் தான் கூப்பிடுவார். எல்லாம் நல்லது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் வசனம் இருக்குது. இயேசு தாமே என்ன செய்யலை? ஞானஸ்தானம் கொடுக்கல. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? கர்த்தர் அந்த நாளில் நான் சொன்னேன், இப்போ நம்ம இப்போ ஒன்று இன்னும் பேச முடியாது, நான் வீட்டுக்கு வாரேன், வந்து நம்ம தாராளமாக இருந்து பேசுவோம் என்று 2 பேர் தான் பஸ்ஸில் போனோம். அப்போ எனக்கு தந்த தேவன் வெளிப்பாடு நிமித்தமாக சில விஷயங்களை எடுத்து பேசினேன். ஒரு அலையச்சுன்களே அல்லையா? ஆனால் வசனம் இருக்குது. இப்படி யாராவது நம்ம வசனம் தெரியாமல் எடுத்தாரியா கொடுத்தாரா அப்படின்னு கேட்டான்னா வசனம் எடுத்து பேசும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சில வசனங்களை நீங்கள் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆவது வசனத்தையும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடனே சஞ்சரித்து ஞானஸ்நானங்கள் கொடுத்து வந்தார். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. இப்போ அங்கே என்ன இருக்கு? இயேசு தாமே ஞானஸ்நானம். இங்கே என்ன இருக்கு? ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. வசனங்கள் இல்லைன்னா நம்மளை குழப்பப்படுவாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான அயனேன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினால் அது கீழே அதே வசனத்தை வாசிங்க. 26ஆவது வசனம் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் அவ்விடத்தில் அந்த வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 26, 27 வருஷம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோவானிடத்தில் வந்து கரையில் ஒருவர் யோர்தானுக்கு அக்கறையில் அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானிலே அக்கறையில் ஒருவன் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. என்ன சாட்சி கொடுத்தாரு? இதோ உலகத்தின் சுமந்தத்திற்கு தேவ சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்தில் போகிறார். ஒரு நாளே சொல்களே அல்லேலூயா. சத்தமா சொல்களே அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? இயேசு தாமே இது ஒன்னதான் பிடிச்சிருப்பார். மேலையும் பார்க்க மாட்டான், கீழே பார்க்க. அங்கே யோவான் சானகன் கொடுப்பதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். எல்லாரும் அவரிடத்தில் போனார்கள் என்பது வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. எல்லாரும் அவரிடத்தில் போனார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, நானே இருக்கிறேன், மாவட்ட போதகராக இருக்கிறேன், நம்ம கீழே நிறைய சபை இருக்குது. ஞானஸ்நானத்தை எடுக்க நான் போகிறேன்னா எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்கிட்ட எடுப்போன்னா எடுப்பாங்க. இப்போ ஓவர்சீராக வந்துட்டாருன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ஓவர் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ யோவான்கிட்ட எடுத்தவங்க இயேசு வந்தாலும் என்ன நினச்சாங்கன்னு, எப்போ அவர்கிட்டயே எடுத்துருவான்னு எல்லாம் அவர்கிட்ட போனாங்க. ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. இப்போ யோவான் எங்கே இருக்கிறா? காவலில் இருந்தான்.
பிரச்சனை. அதாவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போது தான் இயேசு அந்த இடத்துல வரும்போது எல்லாரும் அவரிடத்தில் போனார்கள். யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் இயேசு அதிகமாய் ஞானஸ்தானம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எதுக்கு பைபிளை நமக்கு தெளிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 1ஆம் வசனத்தில் 4வது 1ஆம் வசனம், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது. ஒரே சொல்லுங்களே. அல்லேலூயா. எவ்வளோ வேதம் தெளிவாக இயேசு யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் அதிகமான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அதுக்கு பின்னாடி ஏன் கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க மக்கள், அதாவது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தது உண்மைதான், சீசர்கள் கொடுத்தார்களா அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்காம அந்த 3ஆம் வசனத்தில் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்களும் கொடுத்தார்கள். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. வேதம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. சீஷர்களை கொடுத்தார். இந்த சீஷர்களை கர்த்தர் அப்போஸ்தலர்களாக மாற்றினார். முழுவதும் ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுக்க வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு அவளை வரவழைத்து அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவன் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அவளை அனுப்பி நீங்கள் உலகெல்லாம் போயிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவினால அப்படி சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் சின்னதுலலாம் நாங்களும் குழப்பிருக்கிறோம். சிலர் குழப்புவாங்க, யோர்தானில் தண்ணியே இல்லையாம அப்படிம்பாங்க. கால்நடையாக போகலான்னு சொல்கிறாங்களே, அங்கே எப்படி நீங்கள் மூழ்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் வேத பொய் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் எந்த இடத்துல யோர்தான் கால்நடையாக போனதாக எந்த இடத்துல பார்க்க முடியாது. நீங்கள் யோசுவாவின் காலங்களை பார்த்தீங்கன்னா யோர்தான் தன் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு போகிறது. ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. நடக்கிறதான உடன்படிக்கையை சுமக்கணும். ஏன் அற்புதம் தேவை? அங்கே ஆசாரிகள் உடன்படிக்கையை சுமந்துட்டு தன்னுடைய உள்ளங்கால் யோர்தானை பட்ட உடனே யோர்தான் மேலிருந்து கீழ் வரை 2ஆக பிரிந்து குவியலாக நின்றது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக யோர்தான் என்றால் நிரம்புகிற இடம். நம்ம பாடுற மரணயோதான் அப்படின்னு பாடணும். ஏன்னா அதில் சாதாரண ஒருவன் போனால் இறந்துருவான். அவ்வளோ ஆழமான காரியம். ஆக அந்த ஆழமான இடங்களில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். யோவான் அநேகருக்கு கொடுத்தார், இயேசு அநேகருக்கு கொடுத்தார். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் இதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நாகமானுக்கு திருக்க சொல்லுவான், எப்பா யோர்தானில் போய் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணும்பா. போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆக யோர்தான் என்றால் தண்ணி நிறைந்த இடம்தான். அவன் ஸ்நானம் பண்ணினான், குஷ்டரோகம் மாறினது. எலியாவின் நாட்களில் எலிசாவிட்டு சொல்கிறான், என்னை கில்காலா அப்போ கூப்பிட்றாரு, என்னை பெத்தேல கூப்பிட்றாரு, என்னை எரியோவை கூப்பிட்றாரு, என்னை யோர்தானுக்கு என்ன செய்கிறாரு கூப்பிட்றாரு. அப்போ நான் உண்மை விடுதல், நீ எங்கே போனாலும் வருவேன். யோர்தானுக்கு வரும்போது அவன் நடந்து போகலை, தன் சால்வை ஓங்கியனா தண்ணி நிறைந்த இடம், கடக்க முடியாத இடம், சால்வை ஓங்கி அடித்தான் பாருங்க, யோர்தான் 2ஆக பிரிந்தது. ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. 2 பேருமே கடந்து போகிறாங்க. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் சால்வை கீழே இறங்கி வருது, மீண்டும் எலிசா வரான். யோர்தான் பழையபடி ஆகிப்போச்சு. மீண்டும் எலிசாவின் சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடிச்சா பாருங்க, அது யோர்தானை கடந்து வந்தான். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் கொடுத்த இடம் தண்ணீர் நிறைந்த இடம். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. தண்ணீர் நிறைந்த இடங்களிலே மூழ்கி ஞானஸ்நானத்தை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ நீங்கள் பைபிளில் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க.
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் 3, 22, 23 அங்க வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோ. சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியால் கொஞ்சமா இருந்தபடியால் அப்படி இருக்கா மிகுதியாய். அப்ப இது வசனம் கிடையாது. தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு ஆளே சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப எங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும்? தண்ணீர் மிகுதியான இடங்களிலே. அப்ப தெளிப்பு இல்லை என்பது தெளிவா தெரியும். தெளிப்புக்கு ஒரு கிளாஸ் போதும், 1000 பேரை தெளிச்சிட்டு போயிடலாம். ஆனா இங்க தண்ணீர் மிகுதியான இடங்களிலே அத்தனை பேர் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல இயேசுவின் காலங்களிலும் தண்ணீர் மிகுதியான இடங்களிலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமதா சொல்லுங்களே அல்லேலூயா. வேதம் எவ்வளோ தெளிவா சொல்லுங்க. ஆக அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுப்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. அப்போதான் வானம் திறக்கப்படும், பரலோகத்தில் சத்தம் கேட்கப்படும், இவன் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கி தான் ஜீவ புஸ்தகத்தில் பேரை அவர் கையால் எழுதுவார். அல்லேலூயா. சிலருக்கு ரேஷன் கார்டில் ஒரு பேர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் தருங்களா, அலைச்சல் படணும். ஆதாரில் அவங்க பேர் வரலன்னு எவ்வளோ சங்கடப்படுவாங்க. ஆனால் இது அவர் கையால் எழுதி இன்னான் அங்கே பிறந்தான் என்று அன்றைக்கு அவர் கையால் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளையுடைய பேர்கள் அங்கே எழுதப்படும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் ஞானஸ்நானம் சொல்றாங்க. அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, யோவானுக்கு ஒரு பதில் சொல்ற பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அலை சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் கொடுப்பது யாருன்னா, பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெற்றுக்கொள்கிறவர்களே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் தான் மற்ற ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆக எல்லாரும் ஞானஸ்நானத்தை கொடுக்க முடியாது. பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். சச்சாவால் ஒரு ஒழுங்கை வைத்திருப்பாங்க. நாங்கள்லாம் பாஸ்டர் ஆன உடனே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. 3 வருஷம் கழித்து மீண்டும் ஒரு தேர்வு எழுதணும். எக்ஸாக்டர் தான் தருவாங்க. அதுக்கு பின்னாடி தான் பாஸ்டர் அப்படின்னு வரும். அதுக்கு பின்னாடி 5-10 வருடம் கழிந்து தான் இன்னொரு தேர்வு எழுதுனா லைசன்ஸ் பாஸ்டர்னு வரும். அப்போ தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி ஆர்டினேஷன் ரிப்போர்ட்டு நம்ம மேலே ரிமார்க் இல்லாமல் இருந்தால் தான் திருமணங்களோ அடக்காராதனையோ ராபோச்சனமோ ஞானஸ்நானம் எல்லாருக்கும் அதுக்கு தகுதி வச்சுருக்கிறாங்க. ஆக சொசைட்டிலேயே அப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடி யாதொருவனும் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. அப்படியே ஞானஸ்நானம் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. ஒரு அலை சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சிடுங்க. அரசாங்கத்தினால
இப்போ டாக்டர் படிக்கிறாங்க, வக்கீல் படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்க, ஜட்ஜுக்கு படிக்கிறாங்க, அல்லது போலீஸ் ட்ரைனிங் படிப்பாங்க, மிலிட்ரி படிப்பாங்க, டீச்சராக படிப்பாங்க. எந்த அதிகாரமானாலும் அவளை படித்த உடனே அரசாங்கத்தினால் ஒரு அதிகார சான்றிதழ் கொடுப்பாங்க. ஒரு அலைச்சுல்கலையா. அப்போ அந்த அதிகார சான்றிதழோடு தான் அவங்களுக்கு வேலையை செய்ய முடியும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அந்த கணத்தை அரசாங்கம் கொடுக்கும். இன்றைக்கி நல்ல கவனிங்க, அரசாங்கம் கொடுக்காத சில போலியான அதிகாரத்தை தாங்களே தயாரித்து சில போலி டாக்டர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அலைச்சுல்கலையா. அரசாங்கம் அதிகாரம் படிக்காமையே தங்களுடைய சுயத்தினாலோ அல்லது மற்றவருடைய காரியத்தினாலோ, நான் ஒரு தாசில்தார், நான் ஒரு ரெவன்யூ, நான் ஒரு போலீஸ் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்காத இவங்களே ஒரு சர்டிஃபிகேட் தயாரித்து பல காரியங்களில் நம்ம நாட்டில் நம்ம மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் கூட அப்படி சம்பவம் நடந்தது. செய்து வருகிற அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆக எந்த அதிகாரம் செல்லப்படி ஆகும் அப்படின்னா அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரம் தான் செல்லுபடி ஆக தவிர தாங்களாகவோ மற்ற மனிதன் மூலமாக எந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாலும் அது அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகிற அதிகாரம் அல்ல. அது ஒரு நாள் செல்லாமல் போய்விடும். அல்ல சொல்லுங்களேலுயா. கைகளை வைத்து சொல்லுங்களேலுயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படின்னா ஞானஸ்நானம் என்றால் எல்லாரிடத்திலும் பெற்றுக்கொள்வது ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானத்தை பற்றியே ஒருத்தருக்கு தெரியாது. இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஞானஸ்நானம் தானே வா தொட்டி கட்டி கொடுத்துட்றாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க, கொடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. லலேலுயா. அதிகாரம் பெற்றெடுத்தில், அபிஷேகம் பெற்றெடுத்தில், அழைப்பு பெற்றெடுத்தில், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இடத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் தவிர வேறு எங்கேயும் ஞானஸ்நானம் மறைமுகமாகவோ ஒளிந்தோ திருடுத்தனமாக எடுப்பதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கல. அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்தார். அவர் சீசர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாம் கற்றுக் கொடுத்த பின்புதான், அவர் இராமல் ஜெபித்த அப்போஸ்தலர் பேரிட்ட பின்புதான் நீங்க போங்க, எல்லாருக்கும் சொல்லல, நீங்க போய் எல்லாருக்கும் நீங்கள் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் தான் அந்த சத்தியத்தின்படி கொடுக்கும் போதுதான் ஜீவ புஸ்தகத்தில் அந்த பெயர்கள் எழுதப்படும். அதை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்தானங்கள் சொன்னது உண்மையாச்சா? பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெறலைன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அலைச்சல்களையா எனக்கு கொடுக்கப்பட்டு. அதனால தான் நான் அதிகாரம் பெற்றுக்கொள்ளணும். போலியான அதிகாரம் கிடையாது, போலியான சர்டிஃபிகேட் கிடையாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு அலைச்சல்களையா. அதுக்கு தான் பைபிளை கள்ளத்திற்குதரிசி, கள்ள போதகன், வேத புரட்டர்கள் என்பது அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஆர்டர் வச்சிருக்கிறார். உண்மையுள்ள தேவ மனுஷன் சத்தியத்தை மறைக்கவே மாட்டார். ஒரு அலைச்சல்களையா. சத்தியத்தை விற்கவும் மாட்டார்கள். சத்தியத்தை வாங்கு, அதை நீ என்ன செய்யாத, விற்காது. சத்தியத்தை அடிங்கள், தேவ கோவாக்கி நம்ம மேலே என்ன செய்யுமா வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சத்தியத்தை பேசுகிறவனே பரலோகத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஒரு அலைச்சல்களையா. இப்போ என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இப்ப அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு, சீசர்கள் கொடுக்கிற, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேச பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன். அல்லேலூயா. வேதம் எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆண்டவரே இதைதான் நிற்கும் பேப்பா, நீ மறுபடி பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும், ஆவினாலும் பிறக்கணும். நிறைய பேர் ஆவிக்குரிய சபையில் 100 பேர் இருந்தான்னா ஒரு 20 பேர் தான் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. 80 பேர் அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் பெறாதவர்கள் 100% பைபிளில் படி பரலோராஜ்யம் போக முடியாது. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ஆக அந்த அபிஷேகத்துக்காய் மரியாலே காத்திருந்து பெற்றுக்கொண்டார். இயேசுடைய சகோதரர் யாக்கோபு யூதாவும் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். அவருடைய சகோதரிகள் எல்லாரும் உட்கார்ந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்கள் அனல் மூட்டணும். ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படக்கூடாது. ஆகவே 3 மீட்பு. 1 இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு, 2வது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மீட்பு. இது 2 மீட்பு இருந்தால் தான் நித்திய மீட்பு உண்டாகும். ஒரு அல்லேலூயா. இந்த 2 மீட்பில் ஒரு மீட்பு இல்லைன்னா கூட பரலோகராஜ்யம் மீட்கப்படும் நாள் மீட்கப்பட முடியாது. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த அனுபவத்தை வரணும். நம்ம இயேசுவின் தாயை பார்க்கலும் பெரியவள் அல்ல, இயேசுடைய சகோதரை பார்க்கலும் பெரியவள் அல்ல, அல்லது இயேசுவை பார்க்கலும் பெரியவள் நமக்கு கிடையாது. அவங்களே தங்களை தாழ்த்தி அவங்கள ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். இனி அடுத்த வாரங்களில் இனி எப்படி எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் என்பதை, அது ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை இனி தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில் அந்த கற்றுத்தந்த காரியத்திற்காக எல்லாம் கொஞ்ச நேர கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஞானஸ்நானம் என்பது பகிரங்கமாக இருக்கணுங்க. வீட்டுக்கு தெரியாமையோ, அது பாவம் கிடையாது. சில அப்படி நினைக்கிறேன், பாவம் செய்கிறவன் தான் ஊருக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் எடுப்பாங்க. அது பாவம் கிடையாது. இது இயேசு பகிரங்கமாக எடுத்தார். யோர்தானில் பகிரங்கமாக ஞானஸ்நானம் எடுத்தவங்க தைரியமாக சொல்லணும், நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கேங்கிறத எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும், பரலோகராஜ்யக்கு தெரிந்திருக்கணும். அப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளாய் கடந்து வருவதற்கு இது கேட்கிற யாவர். ஒருவேளை இதுவரையும் அந்த ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா எனக்கு தீர்மானம் பண்ணுங்க. மனுஷுடைய கற்பனைகள் அல்ல, மனித உபதேசம் அல்ல, இயேசுவே சொல்லப்பட்ட, காண்பிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்திற்குள்ளாக நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி, இவன் எனக்கு பிரியமானவன், இவன் நேசகுமாரத்தி என்று சொல்கிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். எல்லாரும் கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா ரிபலபரப சந்தபரா ஆமென். அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே, பாவம் செய்தே உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்
என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இன்றைக்கும் உலகத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கணும்னா, மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்கக்கூடாது வாழணும்னா, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்பிடிக்கிறவள் மாத்திரம்தான் இருக்க முடியும். 17வது இந்த பாகத்தை அநேகரோடு பேசி கர்த்தர் அவர்கள் சத்தியத்திற்கு தேவனே அவளை நடத்தி இந்த சங்கீதத்தில் வாசித்த வண்ணமாக உங்களோட வசனம் என்னை நன்றாக நடத்தினீர். இந்த வசனம் அநேகரை சத்தியத்துக்குள்ளாக நடத்துவதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருந்தும் இன்னும் ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், அதை நான் ஏப்ரல் மாதம் வைக்கிற கூட்டத்தில் அந்த ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு அந்த வசனத்தை கீழ்ப்படியும்படியாக தேவன் அவளை நடத்துவதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பகற்காலங்களில் ஆண்டவரே, முந்தின வாரமும் இந்த வாரமும் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாங்கள் அல்ல, நீ கற்றுத்தந்ததை, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதை, நீ எங்களுக்கு அறிவித்ததை ஆண்டவரே நாங்கள் 2 வாரமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வசனம் அநேகருக்குள்ளாக கிரியை செய்து அநேகர் ஜீவ புஸ்தகத்தில் பேர்கள் எழுதப்பட நீ கிரியை செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சபையாரும் இந்த செய்தியை பலருக்கு அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் உதவி செய்கிறார். தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை தங்களுக்குள்ளாக வைத்து கொள்ளாதபடி பலருக்கு அதை ஊழியமாக அறிவித்து ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் அவர்களை பேர்களை எழுதும்படி ஒரு கூட்ட தங்க கணக்கிலே சேர்த்து கொள்ள உதவி செய்கிறார். வீடு சேர்கிறவரி சமூகம் கூட இருப்பதாக துதிகான மகிமை எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலபுகள் மறவாதே. ஆமாம். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னினை ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தனோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பிறந்த சதா காலி என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும்